யார் வேணால் வேலை பார்க்கலாம். ஆனால் ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்மையிலே மன வலிமை வேணுங்க. அளவில்லாத எனர்ஜி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது வேலை செய்கிறது மாதிரியே ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓய்வு எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆகிற டைமோ அல்லது வெட்டியாக இருக்கிற நேரமோ கிடையாதுங்க. ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஓய்வு எடுக்கும்போது தான் நம்ம உடம்பளவுலையும் மனதளவுலையும் வளர்ச்சி அடைகிறோங்க. நீங்கள் நல்ல உறக்கத்துக்கு போனதுக்கு பிறகு முதல் மணி நேரத்தில் உங்கள் பாடி முழுக்க வளருகிறதுக்கான ஹார்மோன்ஸ், அதாவது க்ரோத் ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் தான் உங்கள் போன்ஸ் மற்றும் மசில்ஸ் வளர உதவி செய்யுதுங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உறங்கி ரெஸ்ட் எடுக்கலன்னா உங்கள் உடம்பு வீணாக போயிடுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. I can sleep for 9 or 10 hours to recover after the game. How much do you sleep? About 6 hours. Sleep. I get 8 hours of sleep. I prioritize it unless I'm traveling in different. Sleeping is the best thing. Sleeping. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிசர்ச்சர்ஸ், ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், நோபல் பரிசு வின் பண்ணவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரே ரூல் இதுதாங்க. ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரோத். அதாவது வேலை மற்றும் ஓய்வு தான் வளர்ச்சிக்கான பாதை. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அல்லது வேலையில் இறங்கி டீப்பாக சின்சியராக இன்டென்ஸாக வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஸ்டெப் பேக் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு துறையில் பெஸ்ட்டாகவும் பிரைட்டஸ்டாகவும் இருக்கிறவங்க அந்த கலையில் தங்களை முழுசாக ஈடுபடுத்தி கொண்டவர்களாகவும் அல்லது அந்த கலையை செஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்கிறவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. தேவையான அளவுக்கு ஓய்வை அவங்க எடுத்துக்கிறதுனால பேர்ன் அவுட் அல்லது விரக்தி அடையாமல் அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடியுது. அவங்களுடைய ஆஹா மூமெண்ட்ஸ், அதாவது அற்புதமான ஆச்சரியமான ஐடியாஸ் தோன்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நடக்கலை. மாறாக அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது தான் அப்படிப்பட்ட ஐடியாஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், நிறைய நேரம் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போதோ அல்லது பல்லு விளக்கிட்டு இருக்கும்போதோ திடீர்னு சூப்பரான ஐடியாஸ் நமக்கு தோணும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளுங்க, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட சூப்பரான ஐடியாஸ் உங்களுக்கு தோணும். ரிலாக்ஸேஷன் அப்படின்னாலே நிறைய பேர் படுத்து தூங்குறதோ அல்லது எங்கேயாவது லாங்காக வெக்கேஷன் போகிறதையோ நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஓய்வு எடுக்கிறதுலே நிறைய விதமாக ஓய்வு எடுக்கலாங்க. டே டு டே லைஃப்லேயே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. முதல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டே டு டே நீங்கள் ஒரு 3 விஷயத்தை செய்யலாங்க. அது என்னென்னா, முதல் விஷயம், டேக் அ வாக். வாக்கிங் அப்படின்னாலே பல 100 கிலோமீட்டர் நடக்கிறது அல்லது ஒரு லாங் வாக் போகிறதுங்கிறது கிடையாதுங்க. உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு 10-20 செகண்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உட்கார்ந்தே இருக்கிறவங்க திடீர்னு அவங்க பாஸ்டரை மாற்றி ஒரு 10 செகண்ட்ஸ் நடந்தாங்கன்னா அவங்க க்ரியேட்டிவிட்டி 60% இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுதுங்க. அதனால் அடுத்த டைம் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு 20-30 செகண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்து பாருங்கள். உங்கள் மைண்ட் எப்படி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு மட்டும் கவனிச்சு பாருங்கள். 2வது விஷயம், மெடிடேஷன். மன அழுத்தத்திலிருந்து அமைதிக்கு போகிறதுக்கான மிக ஃபாஸ்டஸ்டான வே என்னென்னா இந்த மெடிடேஷன் தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டைமரில் ஒரு குறிப்பிட்ட டைமரை உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணை மூடி நீங்கள் மூச்சு விடுற அந்த பேட்டர்னை மட்டும் க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மூக்கு வழியாக உங்கள் மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க. சில வினாடிகள்லே பல சிந்தனைகள் உங்களுடைய மனசுக்குள்ளே வர்றதை நீங்கள் கவனிப்பீங்க. உங்கள் ஃபோக்கஸை கட்டுப்படுத்தி மறுபடியும் உங்கள் மூச்சு மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்கள் வேலைக்கு திரும்பி போய் பாருங்கள். உங்கள் வேலையை எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்வீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 3வது விஷயம், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு தடை, அந்த விஷயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மறந்துட்டு உங்கள் கோவொர்க்கர் அல்லது நண்பர்கிட்ட போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜோக் அடித்து ஒரு சின்னதாக ஒரு பேச்சு கொடுத்துட்டு வாங்க. இந்த வீக்கெண்ட் எங்கே அவுட்டிங் போகிறாருன்னு கேளுங்க. அப்படி சின்னதாக ஒரு பேச்சு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க, உங்கள் கோவொர்க்கர்கிட்ட பேசும்போது உங்கள் சிச்சுவேஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்பாதீங்க. மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசுறதுனால உங்கள் பாடியில் ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் போன்ற நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஹார்மோன்ஸ் உங்களை சிறப்பாக வேலை செய்ய உதவி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. நிறைய பேர் ஒரு சூப்பரான வீக்கெண்டுக்கு அப்புறம்
மண்டே நல்ல ரிஃப்ரெஷ்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக வருவாங்க. டியூஸ்டேவும் அந்த எனர்ஜி இருக்கும். ஆனால் வெட்னஸ்டே வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுதுங்க. அவங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் இருக்காது, ப்ரொடக்டிவிட்டி அப்படியே குறைஞ்சிரும். வியாழக்கிழமை வந்த உடனே எப்படா படுத்து தூங்குவோங்கிற அளவுக்கு டயர்டாகி போயிடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா 6 நாளைக்கு தொடர்ந்து வேலை பார்க்குறது தான் பிரச்சனைங்க. அதனால் நடுவில் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஒரு சின்ன மினி பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வராது. புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஒரு லெஸ் ஸ்ட்ரெஸ் டேயாக மாற்றுங்க. கஷ்டமான வேலையை அப்போ செய்யாதீங்க, நிறைய மீட்டிங்ஸ் அப்போ பிளான் பண்ணாதீங்க. புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை டெட்லைன்ஸ் எதுவும் வைக்காதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையுங்க. எங்கேயாச்சும் டூர் போகிறத பற்றி யோசிக்கிறீங்களா? அல்லது நீங்கள் நான்ஸ்டாப்பாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? காலையில் எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போகிறது பிடிக்கல, சலிப்பாக இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையுமே முழு ஈடுபாடோடு செய்ய முடியலையா? இது எல்லாமே டயர்ட்னஸ்க்கான அறிகுறி தாங்க. இது எல்லாமே ஒரே வீக்கெண்டில் சரியாகாதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் லாங்கான பிரேக் தேவைப்படுதுங்க. நீங்கள் நிறைய மாதங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்போது வீக்கெண்ட்லலாம் உங்களால் ரிக்கவர் ஆக முடியாது. அதனால் ஒரு வெக்கேஷனை பிளான் பண்ணுங்கள். ஒரு வீக் ஆஃப் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய ஒரு விதமான ரெஸ்ட் இருக்குங்க. அது என்னென்னா உங்கள் தூக்கங்க. பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஐடியா என்னென்னா ரெஸ்ட் எடுக்கிறது அல்லது தூங்குறது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தூங்குறதுங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவான முடிவுகளில் ஒரு முடிவு தான் இந்த தூங்குறதுங்கிறதுங்க. நம்ம ஜிம்மில் போய் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணும்போது அல்லது நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் முழு ஈடுபாடோடு இருக்கும்போது நம்முடைய உடம்புக்கு மனசுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது இல்லைங்க. நமக்கு வளர்ச்சி எப்போ கிடைக்குதுன்னா நம்ம ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்கும்போது தான் கிடைக்குதுங்க. ப்ரொஃபஷ்னல் ஆத்லீட்ஸ் அல்லது ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்ட்டு போய் கேட்டு பாருங்க, அவங்க தூங்குறத எவ்வளோ முக்கியப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் கூட தூங்குறவங்களாம் இருக்காங்க. 10 மணி நேரம் ஒருத்தன் தூங்குறாங்கிறதுக்காக அவன் சோம்பேறியோ முட்டாளோ கிடையாதுங்க. எப்படி ஓய்வு எடுக்கிறதுங்கிறது கற்றுக்கிறது வேலை செய்கிறத கற்றுக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆத்லீட் மாதிரியே சூப்பரான ஒரு உறக்கமும் குவாலிட்டியான ஒரு ரெஸ்ட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸ்லீப் இஸ் ப்ரொடக்டிவ். அதாவது உறக்கம் என்பது ஒரு லாபம் தரும் செயல். அதனால் உறங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலுமே அது அன்ப்ரொடக்டிவ் தாங்க. தூக்கம் வருது, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு இமெயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் இன்ஸ்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோனை எடுத்து வேலை செய்யாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் தூக்கத்தை தாண்டி எதுவும் முக்கியம் கிடையாதுங்க. அதனால் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோனை வைங்க. 2வது விஷயம், உங்கள் பெட்டுங்கிறது தூக்கத்துக்கு மட்டும்தாங்க. உட்காந்து வேலை செய்கிறதுக்கு உங்கள் பெட்டு இடம் கிடையாதுங்க. இதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னென்னா உங்கள் பெட்டில் புக்கு மட்டும் படிச்சுக்கலாங்க. படுத்ததுக்கப்புறம் தூக்கம் வரலன்னா டிவி பார்க்காதீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காதீங்க, ஃபோனை பார்க்காதீங்க. பட் நல்ல ஒரு புக்கை எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். 3வது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் அல்லது ப்ளூ லைட் அல்லது எக்ஸசைஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்தே கேஃபைன் அல்லது காஃபி மாதிரியான ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு புக்மேன் தமிழ். குட் பை.